சேலம் மாவட்டம் மாசிநாயக்கன்பட்டியில் 1 கோடி ரூபாய் செல்லாத நோட்டுகள் தற்பொழுது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. 1 கோடி ரூபாய் மதிப்பிலான 1000 ரூபாய் மற்றும் 500 ரூபாய் செல்லாத நோட்டுகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மேலும் சேலம் அம்மாப்பேட்டையை சேர்ந்த சபீர் என்பவரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சுதன். வணக்கம் சுதன். செல்லாத 1 கோடி ரூபாய் நோட்டுகளை போலீசார் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இதுகுறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம் பிரபாவதி. சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட மாசிநாயக்கன்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர். இவர் அவரது நண்பர்களான பாலாஜி மற்றும் கோகுல்நாதன் ஆகியோருடன் கூட்டாக சேர்ந்து ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 2016ஆம் ஆண்டு பண மதிப்பிழப்பின் போது இவர்கள் வசம் சுமார் 1 கோடி ரூபாய் அளவிற்கு 1000 மற்றும் 500 ரூபாய் நோட்டுகள் இருந்ததாக தெரிகிறது. இதை தான் மாற்றிக் கொடுப்பதாக சபீர் தனது பங்குதாரர்களிடம் கூறி செல்லாத நோட்டுகளை வாங்கியிருக்கிறார். ஆனால் ஆண்டுகள் பல கடந்தும் கூட அந்த ரூபாய் நோட்டுகளை அவர் மாற்றி கொடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதன் காரணமாக பணத்தை கொடுத்தவர்கள் பாலாஜி என்பவர் உயிரிழந்திருக்கிறார். இந்த நிலையில் பல ஆண்டுகள் ஆகியும் கூட பணத்தை அவர் மாற்றி கொடுக்காதது குறித்து சபீரிடம் கோகுல்நாதன் தொடர்ச்சியாக கேட்டு வந்துள்ளார். இதற்கிடையே அவர்களுக்கு இடையே கருத்து வேறுபாடு தகராறு ஏற்பட்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது. அப்போது பணம் தன்னிடம் அப்படியே இருப்பதாகவும் இதனை மாற்றும் முயற்சியில் சுமார் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் தான் பணத்தை செலவு செய்துள்ளதாகவும் அந்த பணத்தை கொடுத்து பழைய ரூபாய் நோட்டுகளை எடுத்துச் செல்லுமாறு அவர் கூறியதாக தெரிகிறது. இதன் காரணமாக ஆத்திரமடைந்த கோகுல்நாதன் சபீர் தனது வீட்டில் அரசால் தடை செய்யப்பட்ட கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை பதுக்கி வைத்திருப்பதாக அம்மாப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்திருக்கிறார். அந்த புகாரின் பேரில் காவல் நிலைய போலீசார் சபீரின் வீட்டிற்கு நேரில் சென்று ஒரு திடீர் சோதனை மேற்கொண்டிருக்கிறார்கள். அப்போது அவரது வீட்டில் அவர் வைத்திருந்த 1 கோடி ரூபாய் செல்லாத நோட்டுகள், அதாவது அரசால் தடை செய்யப்பட்ட பழைய 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் தாள்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து இந்த ரூபாய் நோட்டுகளை பதுக்கி வைத்திருந்ததற்காக சபீரை போலீசார் கைது செய்து தற்போது நீதிமன்ற காவலில் அடைத்து வைத்திருக்கிறார்கள். 2016ஆம் ஆண்டு பண மதிப்பிழப்பின் போது உரிய ஆவணங்கள் இருப்பின் அந்த பழைய ரூபாய் நோட்டுகளை அரசால் அங்கீகரிக்கப்பட்ட வங்கிகளில் மாற்றிக்கொள்ளலாம் என விதி அளிக்கப்பட்டிருந்தது. இருந்த போதிலும் கூட இந்த 1 கோடி ரூபாய்க்கு உரியான கணக்கு இல்லாததன் காரணமாக அவர்கள் இதை பதுக்கும் நோக்கில் இந்த நடைமுறை பண்ணியிருக்கலாம் என்கிற ஒரு சந்தேகத்தின் பேரில் இது தொடர்பான மேல் விசாரணை நடத்துவதற்கான முயற்சியில் தற்போது அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி சுதன்.